நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமி ராக்கி கயிறு கட்டி சென்ற இளைஞர் சிறுமியின் வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் அடுத்த சில நிமிடங்களில் நடந்த பயங்கரம். சிறுமியை கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டு சென்ற இளைஞர் யார்? நடந்தது என்ன? மதிய நேரத்துல ஒரு வீட்ல இருந்து பெண்ணுடைய அழுகை சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கலாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ அந்த பெண்ணுடைய மகள் தூக்குல பிணமா தொங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ்காரங்க சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு சந்தேக மரணம்னு வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில இறங்கினாங்க. மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் எல்லோருக்குமே அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால போலீஸ் முதல்ல சிறுமியுடைய அம்மா கிட்ட விசாரணை பண்ணாங்க. சந்தேகப்படுற மாதிரி உங்க பொண்ணு கிட்ட யாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களான்னு சிறுமியுடைய அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். அப்போ எங்க சொந்தக்கார இளைஞன் சுர்ஜித் தான் என் மகள் கிட்ட கடைசியா பேசிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. உடனே சுர்ஜித்துடைய வீட்டுக்கு போன போலீஸ் அங்க பதுங்கி இருந்த இளைஞரை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல உள்ள அவுரையா பகுதியை சேர்ந்த தம்பதிக்கு 14 வயசுல மகள் ஒருத்தங்க இருந்தாங்க. மகளை நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆளா உருவாக்குறது தான் இவங்களுடைய குறிக்கோளே. அதே ஏரியாவில் உள்ள 33 வயசான சுர்ஜித் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம டெய்லியும் மது குடிச்சிட்டு ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்கான். மது போதையில பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறது, பெண்களை கிண்டல் பண்றதுன்னு இதையே பொழப்பா வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்கான் சுர்ஜித். அவன் அதே பகுதியில உள்ள தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறத வழக்கமா வச்சிருந்திருக்கான். மாமா குடும்பத்தோட நெருங்கி பழக ஆரம்பிச்ச சுர்ஜித் அவங்க மகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விடுறது, டியூஷன் கூப்பிட்டு போகிறதுன்னு ரொம்ப அக்கறையா பார்த்துட்டு இருந்திருக்கான். ஊர்க்காரங்க கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட சுர்ஜித் ஒழுக்கமா நடந்துக்கிறான்னு சுர்ஜித்தை பெருமையா பேசியிருக்காங்க சிறுமியுடைய பெற்றோர். சம்பவத்தன்னைக்கு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போயிருக்கான் சுர்ஜித். என்னப்பா காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு சிறுமியுடைய தந்தை. அதுக்கு சிறுமிக்கு ராக்கி கயிறு கட்ட வந்தன்னு சொல்லியிருக்கான் சுர்ஜித். அப்போ சிறுமியுடைய அம்மா, நானும் என்னுடைய கணவரும் வேலை விஷயமா மார்க்கெட்டுக்கு போறோம், திரும்பி வர லேட் ஆகும், அதுவரை என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொன்ன சுர்ஜித் அந்த சிறுமி கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு பக்கத்துல உள்ள டாஸ்மாக் கடைக்கு போய் மது பாட்டில் வாங்கிட்டு வந்த சுர்ஜித் சிறுமி முன்னாடியே உட்கார்ந்து குடிச்சிருந்திருக்கான். போதை தலை கேறினதும் வீட்டுல இருந்த மாமன் மகளான 14 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். வலியால கத்தி கதறின சிறுமியுடைய வாயை பொத்தி கொடூரமான முறையில இச்சை தீர்ற வரைக்கும் பாலியல் வன்கொடுமை பண்ணி சின்ன பின்னமாக்கி இருக்கான். அடுத்து சிறுமி நடந்த விஷயத்த வெளியே சொன்னா நம்மள உயிரோடவே விடமாட்டாங்கன்னு நினைச்ச சுர்ஜித் சிறுமிய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணது மட்டுமில்லாம சிறுமியுடைய சடலத்தை தூக்குல தொங்க விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இருக்கான். சுர்ஜித் கிட்ட நடத்தின விசாரணையில மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நம்பி விட்டுட்டு போன மகளை இப்படி பண்ணிட்டியடான்னு மொத்த குடும்பமும் சுர்ஜித்தை அடிக்க பாஞ்சிருக்காங்க. அவங்கள தடுத்து நிறுத்தின போலீஸ் சுர்ஜித் மேல போக்சோ கேஸ் ஃபைல் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க.